திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வுதரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்திருக்கிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே தற்போது திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 6ஆம் திருமுறையை பார்த்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி இமைகளாய் வணங்கி நாம் நிகழ்ச்சிக்குள் இனிது நுழைவோம். நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் திருக்கதவும் திறத்தல் போன்ற பாடல்களை பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஐயா ராஜா ஐயா அவர்களை வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியை துவங்குகிறோம். திருச்சிற்றம்பலம். நன்றி. நற்றுணையாவது நமச்சிவாய்வு. ஐயா வாங்க ஐயா. ராஜா இருக்கீங்களா? சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம். வாங்கம்மா. தலைப்பு இல்லையா? பெருநெறியன்னு போட்டு வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா, அது திரு வரல. நீங்க பேசுங்க, நீங்க பாடுங்க, கண்டினியூ பண்ணலாம். ராஜா இருக்கீங்களா? ராஜா இருக்கீங்களா? ஆமா ஆமா, பணியா இருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்குதான் போன் பண்ணாரு அவரு. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அவன் நேத்து என்னம்மா பாடுனீங்க காலையில? சரி, இப்ப நீங்க திருப்பள்ளி எழுச்சி பாடுங்க. அடுத்து நம்ம நாளை பார்க்கலாம். திருக்கதவு 27 திருமுறை ஆசிரியர்கள் முறையா ஒன்னொன்னா பாடுங்க. யார் திருப்பள்ளி எழுச்சி யாரு பாடுறது? பாடுங்கம்மா. லலிதம்மா பாடுங்க. திருச்சிற்றம்பலம். ஆசிரியர் பெருமக்கள் துதி பாடலைங்களா ஐயா? முதல்ல அது பாடணும், கதவு திறக்கணும். திருச்சிற்றம்பலம். பூவியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிடப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலோர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திருத்தால் போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 2770. திருஞான சம்பந்தர், வாகீச சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார், கருவூர் தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராத்திரர், வேணாட்டு அடிகள் வாழ்ந்த திருவாலி அமுதனார், மருவு புருடோத்தமர், சேதியராய் மூலர், மண்ணு திரு ஆளவாயர், ஒரு கால் காரைகால் அம்மையார், ஐயடிகள் சேராமன், ஊழிர்கிழார் கல்லளனாரர், உன் கபிலர், பரணர் மெய் உணர் இளம் பெருமானோடோர் ஓங்கும் அதிர அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டர் நம்பி செழ்கியாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையாரோரே. திருச்சிற்றம்பலம். அடுத்து வாங்க. திருக்கதவு திறத்தலா? ஐயா நான் பாடுறேன் ஐயா. பாடுங்கம்மா. நாவுக்கரசருடைய பாடல். அருள்மிகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு நெறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புலவனும் உய, இருள்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றார் தன் திருவருளும் எனவும் கூடி, தெருள் கலைஞான கண்டும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. நன்றி. நன்றிங்க. அடுத்து பெருமான்
பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் ஒற்று பின்னை நீர் அம்மா அழுங்கே அரற்றாதே திருமாமணி திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறிய திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேரோமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிம்மா. திருச்சிற்றம்பலம். வாங்கம்மா. திருப்பள்ளி எழுச்சி. போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறையூரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவா சிவாயம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய கேக்குதுங்களா? கேக்குதுங்க. வாங்க வாங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு அவருடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக சென்னை தாம்பரம் சிவனகம் மல்லரசு ஐயா வந்து எப்பொழுதும் போல நடத்துவார்கள். அவர்கள் வந்து புதுமனை புகு விழாவிலே வேலு இருப்பதனால் நிகழ்ச்சியில் பங்கெடுக்க முடியாத ஒரு சூழல். ஐயா ஸ்ரீதேவ் ஐயாவும் பணியில இருக்கிறாங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியை வந்து அம்மா திலகவதி அம்மா சொல்லுங்க ஐயா. பதிகம் படிக்கலாம். பதிகத்துக்கு உண்டான சில விஷயங்களை அப்படியே பொழிப்புரையை பாக்குறீங்களா கூட? பாக்குறேங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சிமா, நன்றிமா. ஐயா ராஜா ஐயா வாங்க. பேசுறது கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்க ஐயா. பதிகத்தை சொல்லுங்க ஐயா. தமிழோசன் எழுதி இருக்குங்க ஐயா. தலைப்பு இருக்கட்டும். தவறில்ல. நீங்க பாருங்க. மாத்திக்கலாம். அடுத்து வாங்க ஐயா. இன்னைக்கு என்ன பதிகம் ஆரம்பிக்கணும் சொல்லுங்க பாக்கலாம். ஐயா இன்னைக்கு வந்து திருமுறையில 6:59 திருவெண்ணியூர். எல்லாரும் 6:59 பதிகம் எடுத்து வச்சுக்கோங்க. திலகவதி அம்மா நீங்க வந்து இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிருங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் அது சின்ன பொழிப்புரையோட சின்ன இதோட போயிடலாம். சொல்லுங்க ஐயா. சொல்லுப்பா. பெரிய புராண பாடலுங்க ஐயா. 198 படிங்கம்மா. 217 ஐயா. அதுக்கா? திருவெண்ணியூருக்கு ஐயா அமைச்சுக்கிறாரு. 217 படிங்க. எனக்கு என்னுடைய புக்ல அந்த பொருளுரை புக்ல அளவா போட்டிருக்கு. நீங்க படிங்க ஐயா. 217 அமைச்சிருக்காரு. படிங்க ஐயா. நீங்களே படிங்க ஐயா. நீங்க படிங்கம்மா. எனக்கு சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, குறைவா இருக்கு. சரிங்க ஐயா. கையில வச்சு நான் பாக்குறேன். சிவாய நம. 6ஆம் திருமுறையில் 59வது பதிகத்துக்கு உண்டான சேக்கிழார் அரிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 217. பெருவாச மலர் சோலை பெருவேலூர் பணி தேத்தி முருகாரும் மலர்கொன்றை முதல்வனார் பதிபிறவும் திருவாரும் விளமருடன் சென்றிரஞ்சி வாகீசர் மறுவாரூர் எரித்தவர் தன்
திருவாரூர் வந்தடைந்தார். திருச்சிற்றம்பலம். அம்மா நீங்க பெரிய புராண இது பதிகத்துல முதல் பாடல் பாடிட்டு விளக்கம் சொல்லுங்கம்மா. நம்ம திருச்சிற்றம்பலம். தொண்டிலங்கும் அடியவர் கோர் நெறியினாரும் தூநீரு துதந்திலங்கு மார்பினாரும் புண்டரிகத்து அயனோடு மால் காண வண்ணம் பொங்குதழற் பிழம்பாய பிராணனாரும் வண்டமரும் மலர் கொன்றை மாலையாரும் வானவர்கா நஞ்சுண்ட மைந்தனாரும் விண்டவர்தம் புறமோன்றும் எரி செய்தாரும் வெண்ணி அமர்ந்துரைகின்ற விகிதனாரே. திருச்சிற்றம்பலம். முக்கியமா தொண்டர்களுக்கு சொல்ற அறிவுறுத்துறது, தொண்டர்கள் தொண்டு செய்யணும், சிவ தொண்டு செய்யணும்ன்றத இங்க சுட்டி காட்டுறாங்க. அவங்க தூய வெந்நீர் அணிந்த அயனும் மாலம் காணாத பெரும் பிழம்பா இருக்கின்ற சிவபெருமான் கொன்றை மாலை அணிந்தவர். அவர் எங்க இருக்கிறார்னா, அதாவது வானவர்களுக்காக நஞ்சை உண்டவர். அவர் எங்க இருக்கிறார்னா திருவெண்ணியூர் என்ற இடத்துல வெண்ணியம் பெருமான் என்ற பெயர்ல இருக்கிறாரு. அவரை நாம வணங்கணும் அப்படின்றது சொல்றாங்க. அதாவது முப்புறத்தை எரித்தவர். முப்புறத்தை எரித்தவர்னா நம்முடைய 3 மலங்களையும் எரிக்கக்கூடியவர் அவர் தான். அவருக்கு நம்ம தொண்டு செய்யணும் அப்படின்றத இங்க வலியுறுத்துறாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்தது சொல்லுங்க. நன்றி. ராஜா ஐயா சொல்லுங்க, அடுத்து யார் வரணும்? வட்டமால் வாங்க. சிவாய நமங்க ஐயா. நெருப்பணைய மேனி மேல் வெண்ணீற்றாரும் நெற்றி மேல் ஒற்றை கண் நிறைவித்தாரும் பொறுபறையன் மடப்பாவை இடப்பாலாரும் பூந்துருத்தி நகர்மேய புராணனாரும் மறுபணைய வெண்மதிய கண்ணியாரும் வளைகுளமும் மறைக்காடும் மண்ணினாரும் விருப்புடைய அடியவர்தம் உள்ளத்தாரும் வெண்ணியர் அமர்ந்துரைகின்ற விகிர்தனாரே. சிவாய நம. வாங்கம்மா. சந்திரனை தலையில் சூடி இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட சந்திரன் சொல்றாங்கன்னா, வளைந்து மேவும் வெண்மையான சந்திரன் சூடி இருக்கிறாங்கன்றாங்க. பெருமான் தலையில அந்த பிறை சந்திரன் இருக்கு இல்லைங்களா, அது வளைந்து யானை தந்தத்தை போன்று வளைந்து சூடி இருக்கின்ற பெருமான். அவங்க திரு தொண்டர்களினுடைய உள்ளத்துல வீற்றி இருக்கிறாங்க. அந்த வெண்ணியூர்ல வீற்றி இருக்கிறாங்க பெருமான். அவர்களை நம்ம வணங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சிவாய நம்ம. அடுத்து முனுசாமி ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். கையுளம் விளவேலே ஐயா மியூட் போட்டீங்க முனுசாமி. கையுளம் மூவிலவேலேந்தினாரும் கரிக்காட்டில் எரியாடும் கடவுளாரும் பையுள்ள நாகம் கொண்டாட்டுவாரும் பரவுவார் பாவங்கள் பாற்றுவாரும் செய்யுளம் கயல்பாய வயல்கள் சூழ்ந்த திருப்பொன்கூர் மேவிய செல்வனாரும் மெய்யுள்ளாம் வெந்நீரு சன்னித்தாரும் வெண்ணி அமர்ந்துரைகின்ற விகிதனாரே. நன்றிம்மா. திருச்சிட்ட சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.
பெருமான் வந்து சூலத்தை கையில ஒரு கையில சூலத்தை ஏந்திக்கிட்டு ஒரு கையில நெருப்ப தீப்பிழம்பு ஏந்திக்கிட்டு இருக்காங்க. அதோடு மட்டும் இல்ல அவங்க நாகத்தைய ஆட்டு வைக்கிறவங்க, அவரை பரவும் பக்தர்களுடைய பாவத்தை தீர்க்கக்கூடியவங்க. இவங்க திருப்பன்கூர்ல மேபி இருக்கிறாங்க, அதாவது மன்னி இருக்கிறாங்க. இந்த திருமேனியில திருவெண்ணீரை தரித்தவர்கள், அந்த அடியவர்களும் திருவெண்ணீரை தரித்தவர்கள் வந்து வெண்ணியூர்ல இருக்கிறவங்கள வணங்கணும், நாம அவங்கள மேவணும், பரவணும், பாடி பரவணும் அப்படின்றது சொல்ல வராங்க. சிவாய நம. தர்ஷன் வரீங்களா? எத்தனாவது சொக்கம்மாள் வாங்க. பதிகம்? அடுத்து தர்ஷன். எத்தனாவது பதிகம் ஐயா? திருச்சிற்றம்பலம். ஐயா 6:59 எடுத்து வச்சுங்க. ஐயா அடுத்து யாரா கூப்பிடுங்க, தம்பி எடுக்கட்டும். 69வது பதிகம் ஐயா. 6:59 59. திருச்சிற்றம்பலம். வாங்க சொந்தமா படிங்க. சிவாய நம. தடையேறு புனல் வைத்து சதுரனாரும் தக்கன் தன் பெருவேளி தடை செய்தாரும் உடையேறு புலி அதன் மேல் நாகம் கட்டி உண்பலிக்கென்றும் ஓர் ஊரின் உழிதர்வாரும் மடையேற்க கயல் பாய வயல்கள் சூழ்ந்த மயிலாடு துறை உரையும் மணாளனாரும் விடையேறு வெல்கொடியும் விமலனாரும் வெண்ணி அமர்ந்துரைகின்ற விகிர்தனாரே, வெண்ணி அமர்ந்துரைகின்ற விகிர்தனாரே. திருச்சிற்றம்பலம். நம்ம திருச்சிற்றம்பலம். பெருமான் வந்து ஒரு ஒரு ஊர்லயும் இருக்கிறத ஒரு நிலைய சொல்றாங்க. சிவபெருமான் கங்கையை சடையில வச்சிருக்கிறாங்க, அது சதுரர், அவர் வெற்றியாளர். அடுத்து தக்கன் செய்த வேள்வி வந்து தகர்த்தெறிகிறாங்க, புலித்தோல ஆடையா அணிஞ்சிருக்காங்க. அதுக்கு மேல நாகத்தை வந்து அரணாக பூண்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா பலி, அதாவது ஆன்மாக்களுடைய அது கண்ம மலங்களை எல்லாம் வந்து ஊர்தோறும் போயிட்டு பலியா வாங்கிக்கிறாங்க. அவங்க வந்து மயிலாடுதுறையில இருக்கிறாங்க. அந்த மணாளரை இடபக்குடி தாங்கியவர் அவர். அந்த மயிலாடுதுறையில இருக்கின்ற மணாளர் வந்து ரிஷப கொடிய தாங்கி இருக்கிறவங்க. அவங்க வெண்ணியூர்லயும் உறைந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெருமான அடியவர்கள் வணங்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்த தர்ஷன் படிக்கிறீங்களா? 6வது பாட்டு தானே ஐயா? 4, 5. மண்ணிலங்கு. எத்தனாவது பாட்டு ஐயா? 5வது பாட்டு படிங்க. திருச்சிற்றம்பலம். மண்ணிலங்கு நீரனல் கால் வானமாகி மற்றவற்றின் குணமேல மாய் நின்றாரும் பன்னிலங்கு பாடலும் தாடலாரும் பருப்பதமும் பாசுரமும் மன்னினாரும் கண்ணிலங் நுதலாரும் கபலாமேந்தி கடைத்தோறும் பல்கொளும் காட்சியாரும் வெண்ணிலங்கு பாடுங்க. வெண்மதிய கண்ணியாரும் வெண்ணியமர் துரைக்கின்ற விகிர்ந்த நாரே. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். சிவாய நம. சிவபெருமான் வந்து ஐம்பூதங்களாக உருவமாக அந்த குணங்களாக விளங்குபவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, பண்ணோடு சேர்த்து இசையும் அவங்களுக்கு அந்த பருப்பதம் பாசூர் போன்ற தலங்கள்லாம் மேவி இருக்கிறாங்க, அதாவது நிலை பெற்று இருக்கிறாங்க. நெற்றியில அந்த நெற்றி கண் உடையவர்களாக இருக்கிறாங்க, ஞானமாக விளங்குகின்ற நெற்றி கண்ணு உடையவர்களாக இருக்கிறாங்க. கையில கபாலம் ஏந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க தாரகாவனத்து முனிவர்களுடைய இல்லந்தோறும் சென்று பலி கொள்பவர்கள், பலி வாங்கிக்கிறாங்க.
அடுத்தது வெண்மையான சந்திரனை தன் தலையிட சூடியவர்கள். அந்த பெருமான் வெண்ணியூர்ல நிலை பெற்று உறைந்து இருக்கிற விகிர்தனாவார் அப்படின்னு சொல்றாங்க. சிவாய நம. திருச்சிற்றம் பாடுங்க. வந்துட்டீங்களா? லலிதா லலிதா பாலசுந்தரம் வாங்க. ஐயா. வீடுதனை மெய்யடியார் கருள் செய்வாரும் வேலை விட முண்டீருண்ட கண்டதாரும் கோடலார்த்தம் மூவெழிலும் எரி செய்தாரும் கூரை கழலாட்கோற்றுவானை குமை செய்தாரும் ஆடுமர வரை வசைத்தாங்காடுவாரும் ஆலமர நீளிலிருந்தாரு சொன்னாரும் வேடவனாய் மேல் விசையற்கருள் செய்தாரும் வெண்ணி அமர்ந்த துறைகின்ற விகர்த்தனாரே. திருச்சிற்றம்பலம். பெருமான் மெய் அடியவர்களுக்கு வீடு பேரு அருள்பவர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது விடுதலை, வீடு பேரு விடுதலை, முத்தி அப்படின்ற பேர்ல இவங்க மட்டும்தான் அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியவங்க ஆன்மாக்களுக்கு. அததான் சொல்றாங்க. உண்மையான மெய்யடியவர்களுக்கு எல்லாருக்கும் இல்ல, உண்மையான மெய்யடியவர்கள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வீடு பேரு மோட்சத்தை கொடுக்கின்றவர்கள். அவங்க என்னங்கன்னா அவங்கள நஞ்சு உண்டதுனால கருத்த கண்டம் உடையவர்கள். அவர்களுடைய கண்டத்துல கருநீல நிறம் இருக்கும். அடுத்து முப்புறங்களை அசுரர்களை 3 அசுரர்களையும் அவர்கள் வேட்டையாடி அவர்கள் கோட்டையை அழித்தவர்கள். அடுத்து கூற்றுவனை, அதாவது மார்க்கண்டேயனுக்காக யமனையே காலால் உதைத்தவங்க. அதுக்காக தான் காலால் வென்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க பெருமானை. அடுத்து நாகத்தை தன் மேல விளையாட விடுபவர். அவரு வேட்டுவ திருக்கோலத்துல சென்று அர்ஜுனுக்கு அருள் செய்தவர். அர்ஜுனன் இது பண்ணும்போது அதாவது வேடுவர் குலத்தை மாதிரி சேர்ந்தவர். அவர் அர்ஜுனனுக்கு அந்த சக்கரம் இந்த அருள்றாங்க இல்லைங்களா, அதை செய்தவர். அப்பெருமான் வெண்ணியூர்ல விகிர்தனாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய. மட்டிலங்கு கொன்றையந்தர் மாலை சூடி மடவாளோடு மானென்றேந்தி சிட்டிலங்கு வேடத்தராகி நாளும் சில்வலிக்கென்று திரிதர்வாரும் கட்டிலங்கு பாசத்தால் வீச வந்த காலந்தன் கால மறுப்பாதாமும் விட்டிலங்கு வெண்குழை சீர் காதினாரும் வெண்ணி அமர்ந்துரைகின்ற விகிதனாரே. விட்டிலங்கு வெண்குழை சீர் காதினாரும் வெண்ணி அமர்ந்துரைகின்ற விகிதனாரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவபெருமான் நம்பெருமான் கொன்றை மாலை சூடியவர்கள். அவங்க உமாதேவிய ஒரு பாகமா தன்னிடத்துல கொண்டவங்க. அது வேடத்தை சிட்டர் வேடத்தராகிய பலியேற்று திரிபவர். பாசக்கயிற்ற வீசிய காலனை மாய்த்தவர். பாசக்கயிற்று மார்க்கண்டேயனை கொள்பவருக்காக யமதர்மன் பாசக்கயிறு வீசுறாரு இல்லைங்களா, அந்த பாசக்கயிற்று வீசி அந்த காலனை இவர் காய்ந்தவர், அதாவது மாய்த்தவர். அப்படிப்பட்டவர் வெண்குழையை காதல அணிந்தவர். அந்த பெருமான் வெண்ணியூர்ல வீட்டிருக்க விகிர்தனாவார் அப்படின்னு சொல்றாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். செஞ்சடைக்கு ஓர்வெண் திங்கள் சூடினாரும் திரு ஆலவாய் உரையும் செல்வனாரும் அஞ்சனகண் அறிவை ஓர் பாகத்தாரும் ஆரங்கம் நாள் வேதமாய் நின்றாரும்
மஞ்சடுத்தல் நீல் சோலை மாட வீதி மதிலாரூர் புக்கங்கே மண்ணினாரும் வெஞ்சினத்த வேழமது உரி செய்தாரும் வெண்ணி அமர்ந்து உரைகின்ற வீர்தனாரே வெண்ணி அமர்ந்து உரைகின்ற வீர்தனாரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவபெருமான் வந்து சடையில சந்திரனை அடைஞ்சிருக்கிறாங்க, சூடி இருக்கிறாங்க. அவங்க ஆலவாயில உரைகின்ற செல்வர். உமையம்மைய ஒரு பாகத்துல கொண்டவர். அது மட்டும் இல்லாம 6 அங்கமும் 4 வேதமும் ஆனவங்க. அவங்க 6 அங்கம் 4 வேதம் 2 வந்து அவங்க கொண்டவங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நீண்ட சோலை மாட வீதி கொண்ட ஆரூரின் சிறப்பை பத்தி சொல்றாங்க. நீண்ட சோலை உடைய மாட வீதிகளை கொண்ட அந்த ஆரூர்ல உரைபவர், நிலைத்து நிற்கின்றவர். அவங்க யானை தோலை உரித்து தன்னுடைய ஆடையாக அணிஞ்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க வெண்ணியூர்ல இருக்கின்ற விகிர்தனாவார் அப்படின்னு சொல்றாங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். சிவாயனம். பரங்கிலர் மதிசூடும் வேணியாரும் வானவர்கா நஞ்சுண்ட மைந்தரானாரும் களங்கோளா என சிந்தையுள்ளே மண்ணினாரும் கட்சி ஏகம்பத்து எம் கடவுளோரும் உளங்குளிர அமுதூழி அன்னிப்பாரும் உத்தமரா எத்திசையும் மண்ணினாரும் விலங்கிலிரும் வெண்மழு ஒன்று ஏந்தேனாரும் வெண்ணியமந்த உரைகின்ற விகிதனாரே. திருச்சிற்றம்பலம். நமது சிவபெருமான் வளரும் சந்திரனை சூடியவர். அதாவது பிறை சந்திரனா அது எப்போதும் முழு பௌர்ணமி அளவுக்கு வளர்ந்து வரக்கூடிய அந்த சந்திரனை சூடிக்கிட்டு இருக்காங்க. திருநீலகண்டர் அந்த கண்டத்தை இது நஞ்சு உண்டும் போது அந்த கண்டத்துல நின்று போச்சு இல்லைங்களா, அப்போ அது அந்த இடம் வந்து நீளமா இருக்கும். அதனால்தான் நீலகண்டர் அவருக்கு பேர் வந்தது. இப்படி அவர் வந்து என்ன செய்வார்னா, நம்முடைய சிந்தையில மேவி பரவி இருக்கிறாங்க. யாரு உண்மையான மெய்ஞானத்தை பெற்றவர்கள் எப்பொழுது அவங்களுடைய நினைவாவே, பெருமானுடைய நினைவாவே இருக்கிறவங்களுக்கு அவருடைய சிந்தையிலே இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க திருக்கச்சி ஏகம்பத்துல இந்த மேவி இருக்கிறாங்க, பரவி இருக்கிறாங்க. அந்த ஏகம்பன்ற இடத்துல மன்னி இருக்கிறாங்க. உள்ளத்தில் நிறையும் அமுதாகுபவர். யாருடைய உள்ளத்துல, நினைக்காதவங்க உள்ளத்துல இல்ல, யார் அவரை எப்பொழுதும் அவருடைய திருநாமமும் அவருடைய சிந்தையுமா இருக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துக்கு அவர் அமுதாகுபவர். அமுதம், அமிர்தம், அமுதுன்றது அமிர்தமா இருக்கிறவங்க, எல்லா திசைகளிலும் விளங்குறவங்க. அதாவது நமக்கு முன்னாடியே தெரியும் அவங்க வந்து எந்த இல்லாத திசையே இல்லை அப்படின்ற. நேத்தி கூட பெருமான் வந்து இது நம்ம ஐயா பெரிய ஐயா வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாட்டியினுடைய கதை சொன்னாங்க. அது போல அவங்க இல்லாத இடமே இல்லை. ஏன்னா பெருமான் வந்து வியாபகத்தன்மை உடையவர்கள். அதனால்தான் அவங்க வந்து எல்லா திசையிலும் ஒளியா இருக்கிறவங்க. மழுப்படைய கையில வச்சிருக்கிறாங்க. கையில மழு என்ற ஒரு ஆயுதத்தை ஏந்தி இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க வெண்ணியூர்ல இருக்கிற விகிர்தன் அப்படின்னு சொல்றாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சதானந்தன் ஐயா வாங்க. பொன்னிலங்கு கொன்றையந்தார் மாலை சூடி புகழூர் பூவனமும் பொருந்தினாரும் பொன்னிலங்கு மூவிலை வேலேந்தினாரும் குளிரார்ந்த செஞ்சடையங்குழகனாரும் தென்னிலங்கை மன்னவர்கோன் சிரங்கள் பத்தும் திருவிரலால் அடத்தவனும் அருள் செய்தாரும் மின்னிலங்கு நுண்ணிடையால் பாகத்தாரும் வெண்ணியமந்துரைகின்ற விகிர்தனாரே வெண்ணியமந்துரைகின்ற விகிர்தனாரே. சிற்றம்பலம். சிவாய நம்ம. கொன்றை மாலை, தேன் சொட்டுகின்ற கொன்றை மாலைய அணிந்த நமது சிவபெருமான் அவங்க
திருப்புகலூர்லயும் மேவி இருக்கிறாங்க. திருப்பூவனம் என்ற தலங்கள்லயும் மேவி இருக்கிறாங்க. அவங்க சூலத்தை, திரிசூலம் என்ற அந்த சூலத்தையும் சடையில கையில ஏந்தி இருக்கிறாங்க. செஞ்சடையில அவங்களுடைய அந்த செஞ்சடையில கங்கை ஏற்றி வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம மேருமலையை தூக்குவதற்கு முயற்சி செய்த, தூக்கல ராவணன், ஆனா முயற்சி செய்தாங்க. அந்த முயற்சி செய்கின்ற அந்த நிலையிலேயே என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய அந்த கட்டை விரலின் நுனியை வைத்து அவங்கள நெரிக்கிறாங்க. அந்த தூக்கட்டாத மலையை தூக்கட்டாத அளவுக்கு கட்டை விரல் நுனி மூலமா அதை நெரிக்கிறாங்க, அதாவது தடுக்கிறாங்க. உமைய ஒரு பாகமா கொண்டவங்க. அப்படிப்பட்ட பெருமான் வெண்ணியூர்ல, திருவெண்ணியூர்ல விகிர்தனா இருக்கிறாங்க, மண்ணின் இருக்கிறாங்க, மேவி இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்ல வராங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்தது பதிகம் 60, திரு கற்குடி. சொல்லுங்க ஐயா. திருச்சியில இருந்து 2-3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இறைவன் உச்சிநாதர், இறைவி அஞ்சனாட்சி. அதற்குண்டான பெரிய புராண பாடல் 302. பட்டமால் சரிதாங்களா? சிலந்திக்கு அருளும் கழல் வணங்கி செஞ்சொல் மாலை பல பாடி இலங்கு சடையார் எறும்பியூர் மலையும் இறைஞ்சி பாடிய பின் மலர்ந்த சோதி திருச்சிராப்பள்ளி மலையும் கற்குடியும் நலங்கொள் செல்வ திருப்பராய்த்துறையும் தொழுவான் நன்னினார். திருச்சிற்றம்பலம். திரும்பி எறும்பியூர்ல இருந்து அப்புறம் வேற அந்த என்ன ஊருங்க ஐயா பாடுனீங்க? அந்த ஊருக்கெல்லாம் போறாங்க. ஆமா, திருச்சிராப்பள்ளி மலை. அதுக்கப்புறம் அந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு அங்க போடுறாரு பெருமான் திருநாவுக்கரசு, வாகீச முனிவர் என்ற திருநாவுக்கரசு பெருமான். அடுத்த மூத்தவனை படி. அம்மா நீங்க முதல் பாட்டு பாடுங்கம்மா. கற்குடியில முதல் பாட்டு பாடுங்க. சரிங்க ஐயா, சரிங்கம்மா. மூத்தவனை வானவர்க்கு மூவாமேனே முதலவனை திருவரையன் முக்கப்பாம்பொன் ஆத்தவனை அக்கரவம் மாறமாக அணிந்தவனை பணிந்தடியார் அடைந்த அன்போடு ஏத்தவனை இருவரையில் தேனை ஏனோர் ஏத்தவனை இருவரையில் தேனை ஏனோர் இன்னமுதும் அளித்தவனை இடரை எல்லாம் காத்தவனை கற்குடியில் விழுமியானை கற்பகத்தை கண்ணார கண்டே நானே கற்பகத்தை கண்ணார கண்டே நானே. திருச்சிற்றம்பலம். அதாவது எல்லாருக்கும் முந்தியவர், மூத்தவர், மூப்பில்லாதவர், வயது கடந்தவர். இவருக்கு வயது, அதாவது மூத்தவர் என்று சொல்ல முடியாது. அதுதான் மூப்பில்லாதவர் அப்படின்றது சொல்றாங்க. அறையில பாம்பை அணிந்தவர். அறை என்றால் இடுப்புல பாம்பை அணிந்தவர். எலும்பு மாலைய ஆரமாக, கழுத்துல ஆரமாக கொண்டவர். நாமெல்லாம் பொன்னால் அணியப்பட்ட ஆரத்தை பூண்டுவோம். ஆனா பெருமான் பாம்பையே சுத்தி தன்னுடைய உடம்புல ஆடையாகவும் ஆபரணமாகவும் வச்சிருக்கிறாங்க. அடுத்தது பணிந்தேத்தும் அன்பர்களுக்கு மலைத்தேன் போன்று இனிமையானவர். அவர்களை யார் பணிகிறாங்களோ, சிவபெருமான யார் உள்ளன்போடு மெய்யன்போடு பணிந்து வணங்குறாங்களோ அவங்களுக்கு மலைத்தேன், இருக்கின்ற தேன்லயே ரொம்ப சுவையானது, அற்புதமான ஒரு சுவை அளிக்கக்கூடியது மலைத்தேன். உயர்ந்த ஒரு நிலையுடைய அந்த தேனை போன்று விளங்குவாங்க. யாருக்கு இனிமையாகவா மலைத்தேன் போன்று இருப்பாங்கன்னா,
உண்மையான அன்போடு அவரை வணங்குபவர்களுக்கு மலைத்தோன் போன்று இனிப்பா இருப்பாங்க. அடுத்த அவர்களுடைய துயரை களைப்பவர்கள், இடர்னா துயரை களைப்பவர்கள். அப்படிப்பட்ட பெருமான் கற்குடியில மன்னி நின்று கற்பகமாக விளங்குகின்ற இவர் நேரடியாவே பார்த்தா சொல்றாரு. அந்த கற்பக கனியை நான் கண்ணார கண்டேன், கண்ணால நான் பார்த்தேன், என் கண்ணால அந்த காட்சியை நான் கண்டேன் அப்படின்னு ஒரு புலங்காகிதம் அடைகிறாங்க. அதான் கண்ணார கண்டேனே அப்படின்னு சொல்றாங்க. இந்த பகுதி ஃபுல்லாவே நேரடியா பெருமான காட்சிக்கு உட்படுத்தின மாதிரி சொல்றாங்க பெருமான். திருநாவுக்கரசு ஐயா. சிவாய நம்ம. ஆர்த்தி கோபால் வாங்க. அடுத்தது கணபதி ஐயா. திருச்சிற்றம்பலம். செய்யானை வெளியானை கரியான் தன்னை திசைமுகனை திசையெட்டும் செறிந்தான் தன்னை ஐயானே நொய்யானே சிறியானே அணியானை சேயானே ஆனந்த் சாடும் மெய்யானை பொய்யாது மில்லான் தன்னை விடையானை சடையானை வெறித்த மண்கோள் கையானை கற்குடியில் விழுமியானை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். அதாவது நமது பெருமான் செம்மேனி உடையவர்கள், சிவந்த மேனியே உடையவர்கள். அவங்க என்ன செய்யறாங்கன்னா வெந்நீர் பூசிக்கொண்டு இருப்பார்கள். அவங்க நான்முகனாகவும் எண் திசையாகவும் இருக்கின்றார்கள். நான்முகன் எல்லாமே அவங்க தான் இது பண்றாங்க சொல்றாங்க. நான்முகனாகவும் எல்லா திசையிலும் மேவி இருக்கிறாங்கன்னு போன பதிகத்திலே கூட படிச்சோம். அடுத்தது நுண்மைக்கு நுண்மை, இதுல கூட வரும். அவங்க ரொம்ப நுண்மையா இருக்கிறாங்க. நம்ம திருவருட் பயன்ல கூட வருங்க. நுண்மைக்கும் நுண்மை, பெருமைக்கும் பெருமை, பேரருட்கும் விளங்கக்கூடியவங்க அவங்க. அப்படிப்பட்ட மிக சிறிய, அதாவது சூக்குமன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி ஒரு நுண்மைக்கும் நுண்மையா இருக்கிறாங்க. அது இல்லாம யாரு அவங்க கிட்ட ரொம்ப அதிகமான அன்பு வச்சிருக்கிறாங்களோ, உண்மையான அன்பு வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப கிட்டக நெருக்கமாகவும் இருப்பாங்க. யார் அவங்கள நினையாத இருக்கிறாங்களோ தூரத்துல அவங்கள தூரமாகவும் அவங்களுக்கு அருள் செய்யக்கூடியவங்க. இவங்க பசுவினுடைய அந்த அந்த பஞ்சகவ்யம் சொல்றாங்க இல்லையா, அதை விரும்பி ஏத்துக்கிறவங்க, அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவாங்க. அவங்கள அந்த பஞ்சகவ்யத்தை விரும்பி ஏத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மென்மையானவர்கள், மெய்மைனா உண்மையை உடையவர்கள், அடையவர்கள், மேலானவர்கள். அது மட்டும் இல்ல, அது பொய்மை அற்றவர்னா அப்ப யார் அவங்க? மென்மையா உண்மையா இருக்கிறவங்க தான் பொய்மை அற்றவர், பொய் இல்லாதவங்க, உண்மையான அடியவர்கள். அவங்களுக்கு இவங்க அருள் புரியுறவங்க. அடுத்து விடையும் சடையும் மானு கொண்டு கற்குடையில வீட்டி இருக்கிறாங்க. விடைனா ரிஷபம், அந்த அதுதான் விடைன்னு சொல்றது அவங்கள. அடுத்தது சடை, அடுத்தது மான் மழு, இதெல்லாம் கொண்டு அணிஞ்சுக்கிட்டு இவங்க கையில ஏந்திக்கிட்டு அந்த கற்குடி என்ற ஊர்ல இருந்தத நான் கண்ணார, அந்த பரமனை கண்ணார கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க, மகிழ்ச்சி அடைகிறாங்க திருநாவுக்கரசு பெருமான். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். கணபதி ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். அடியார் மக்களை பாரபடியாம் சுமர்ப்பியாமி நானாவித பரிமாண மந்திர சந்தன பட்ட பற்பாஞ்ச சமர்த்தாமி கௌபதேவம் மக்ராமி கௌபதேவம் நிராஞ்சன சமர்த்தாமி. சிவா திருச்சித்தமா. நமச்சிவாய வாழ்க. எப்பொழுது என்னையில் நீங்கள் தான் தாழ்வார். சிவா சிவா சிவாய. திருச்சித்தமா. மன்னதில் ஐந்த மாநில நான்கை
பயங்கரிகள் ஒன்றே மாறு தந்திரண்டை விண்ணதனிலொன்றை வெளிகளை தன்மதிதாரைகள் தம்மின் மிக்க என்னதனில் எழுத்தை ஏழிசையாய் காமன் எழிலடிய எரிய மிழ்ந்த இமையாருக்கு கண்ணவனை கற்கொழியில் விண்மையானை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே. சிவா நமஸ்கார. நன்றி அம்மா. சிவா சிவா சிவாய நம்ம சிவபெருமான். நன்றி நன்றி சிவா. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. சிவபெருமான் மண்ணில் திகழும் சுவை ஒளி ஊறு ஓசை மனம் என ஐந்தாகவும் நீரில் சுவை. அதாவது இது பூசை செய்தவங்களுக்கு இது தெரியும். பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றியும் நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வழியிடை இரண்டாய் விளைந்தாய் போற்றியும் வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றின்னு அந்த பஞ்ச கலைகள் ஒரு ஸ்லோகம் சொல்றது, மந்திரம் சொல்றது, அத சொல்றாங்க. அது இதும் சுவை ஊறு ஒளி ஓசை இதெல்லாம் தன்மாத்திரைக்கு வர்றது. ஒரு ஐம்பூதங்களுக்கும் வருகின்ற ஒரு தன்மாத்திரைன்னு சொல்றது. சுவை ஊறு ஒளி ஓசை மனம் என்ற இந்த ஐந்தாகவும் நீர்ல ஒளி ஊறு ஓசை என்ற நான்காகவும் நெருப்புல ஒளி ஊறு ஓசை என மூன்றாகவும் காற்றுல ஊறு ஓசை என இரண்டு ஆகாயத்தில் ஓசை விளங்குபவர் அப்படின்னு இந்த ஐம்பூதங்களுக்கும் உள்ள தன்மாத்திரையாகவும் விளங்குறாங்க பெருமான் அப்படின்னு சொல்ல வராங்க. அது மட்டும் இல்ல, கதிரவன் தன்மதி விண்மீன் என ஆகுபவர், அதாவது சூரிய சந்திரன் சொல்றோம் இல்லைங்களா, அதுவாகவும் அவங்களவே இருக்கிறாங்க. எண்ணுக்கு எழுத்துக்கும் ஓசையாகவே இருக்கிறாங்க. ஏழு இசையாகவும், இசையில 7 இது இருக்கு இல்லைங்களா, அந்த 7 இசையாகவும் விளங்கக்கூடியவர்கள். மன்மதனை எரித்தவர்கள், நெற்றி கண்ணுடையவர். அந்த பெருமான் கற்குடியில கற்பகமா விளங்கி இருக்கிறத என் கண்ணார கண்டேன், காட்சியை கண்டா என்னுடைய கண்ணார கண்டேன் அப்படின்னு மகிழ்ச்சி அடைகிறாங்க திருநாவுக்கரசு பெருமான். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நீங்க படிச்சது போற்றி திருவாகவல்ல வருதுமா? அது மாணிக்க வாசகர் பாட திருவாசகத்துல நீங்க படிச்சீங்களா? பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி. ஆமா ஆமா, திருவாசகத்துல போற்றி திருவாகவல்ல வருது. நீங்க படிச்சது சிவபூசை செய்யும் போது இத இந்த மந்திரத்தை பிரதிஷ்டா கலை 5 கலை சொல்லுவோம் இல்லைங்களா, அதுல வருங்க ஐயா அது. சரியா? ஆமா. சிவாய நம. திருச்சி. அடுத்து வாங்க செல்வம் அம்மா. செல்வம் பாடலையா? மூணாவதா? மூணாவது படி. 4 நற்றவனை நல்தவனை புற்றரவம் நானே நானை நானாதே நகுதலை ஊன்னயந்தான் தன்னை முற்றவனை மோவாத மேனியானை முன்னீரின் நஞ்சம் முகந்துண்டான் தன்னை பற்றவனை பற்றார்தம் பதிகள் சற்ற படையானை அடைவார்தம் பாவம் போக்க கற்றவனை கற்குடியில் விழுமியானை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே கற்றவனை கற்குடியில் விழுமியானை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இவங்க பெருமான் நல்ல தவமுடையவர்கள். அவங்களுக்கு சொல்ல வேணுமா? நல்ல தவமுடையவர்கள், எல்லாருக்கும் மேற்பட்டவர்
எல்லாமாகவும் மாணவர் அவர் நற்றவமானவர்னு சொல்றாங்க. அடுத்தது புற்றில் இருக்கிற நாகத்தை தன்னுடைய அணியாக கொண்டவங்க. அத நாகத்தை வில்லின் நாணாக, வில்லினுடைய நாணுக்கே வந்து அதை அம்பு சொல்றாங்க இல்லைங்களா, அதுவாகவே இவங்கள அந்த நாகத்தை கொண்டவர்கள். கபாலத்தை ஏந்தி பலி ஏற்றவங்க பெருமான். அடுத்தது அவங்களுக்கு மூப்பே இல்லை. முதல்ல கூட ஒரு பதிகத்துல படிச்சு அவங்களுக்கு மூப்பு கிடையாது. இப்ப நம்மள மாதிரிலாம் வயதானவங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு முதிர்ந்த தன்மை, வயது முதிர்ந்த தன்மை, எல்லாற்றிலும் அவங்க முதிர்ந்தவங்க, முற்று உணர்வு அதெல்லாம் பெற்றவங்க தான். ஆனா வயதுல அவங்களுக்கு வந்து மூப்புன்றது, அந்த முதிர்ந்த தன்மைன்றது அவங்களுக்கு கிடையாது. அடுத்தது நஞ்சு உண்டதுனால நீலகண்டத்தை உடையவங்க. நஞ்சுனா விஷம், விஷத்தை அவங்க உண்டதுனால அவங்க கண்டம் வந்து நீல நிறமா இருக்கும். அது பற்றற்றவர், எதுலயும் வந்து ஒரு பற்று கிடையாது. நம்மள போல ஆசை வைக்கிறவங்க எந்த பொருளுமே இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஆசையெல்லாம் கொள்றவங்க இல்லை. அவங்களாவே எல்லாமே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எது மேலேயும் வந்து அந்த பற்று கிடையாது. அதுதான் பற்றற்றவர்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஈசனை பற்றாது பகை கொண்ட 3 அரக்கர்கள் இருக்காங்களே, திரிபுரத்தை எரித்தாங்க. அந்த அரக்கர்களை கோட்டைகளையும் வந்து அழிச்சவங்க பெருமான். தன்னையே கதியாக அடைந்து, இப்ப நாமெல்லாம் அவர் தான் கதியா அடைஞ்சிருக்கிறோம், ஓரளவு தெரிஞ்சிருக்கிறோம். அதனால இவங்க தான் நமக்கு எல்லாமாகவும் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற அவங்கள. அதனால நமக்கெல்லாம் வந்து அந்த பாவத்தை போக்குபவர்கள், நம்முடைய மலங்களை, நாம் செய்கின்ற வினைகளை போக்குபவர்கள் அப்பெருமான், நம்முடைய பெருமான். அப்படிப்பட்ட அந்த பெருமான் கற்குடியில விழுமியனா மேலான நிலை, மிக உயர்ந்த நிலை, அப்படிப்பட்ட பொருளாக விளங்குகிறாங்க. அந்த கற்பகத்தை நான் என் கண்ணால கண்டு மகிழ்ச்சி அடைந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கண்ணார காண்றது தான் அவங்க நேரடியா பார்த்ததை சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியோட சொல்றாங்க நமக்கு. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். அடுத்தது சித்ரா வாங்க. திருச்சிற்றம்பலம். சங்கைதனை தவிர்த்தாண்ட தலைவன் தன்னை, சங்கரனை தழலுறுத்தாள் மழுவால் தாங்கும், அங்கையனை அங்கமணி ஆக தானை, ஆகத்தோர் பாகத்தே அமர வைத்த, மங்கையனை மதியொடுமா சுணமுந்தம்மின் மருவ விரி சடைமுடி மேல் வைத்தாவானீர், கங்கையனை கற்குடியில் விழுமி யானை, கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே, கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். சங்கையதை தவிர்த்தாண்ட தலைவன், அதாவது எல்லா ஐயங்களையும் தீர்ப்பவர். யாருக்கு எந்த ஐயங்கள் சந்தேகங்கள் இருக்குதோ அது எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடியவங்க. அப்படின்னாக்கா அவங்க எல்லாம் முற்றுணர்வு, முற்றறிவு உடையவர்கள் அப்படின்னு அந்த எண் குணத்தை பெருமானுக்கு எண் குணம் உடையவர்கள் சொல்றாங்க இல்லைங்களா. அந்த எண் குணத்துல அந்த எல்லாமே அடங்கி போகுது. அதனால அவங்க எந்த ஐயங்களுக்கு அப்பாற்பட்டவர், அவங்க வந்து ஐயமே இல்லாதவங்க. எல்லா ஐயங்களையும், நம்முடைய ஐயங்களை தீர்த்து வைக்கக்கூடிய தலைவன் அவரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தழல், செந்தழல், அவங்களுடைய திருமேனி எப்படி இருக்குன்னா சிவந்த தழல் மேனியா தான் கொண்டு இருக்கிறாங்க. நம்ம இதுல பார்க்கும்பொழுது நமக்காக இறங்கி வந்து தடத்த நிலையில திருமேனி தாங்கி வர்றது. அவங்களுடைய உண்மையான இது வந்து செந்தழல் போன்றது, சிவந்த நிறத்தை உடையவர்கள். அதாவது தீ வந்து சிவந்த நிறத்தை உடையது. அதனால்தான் தீய வந்து சொல்றாங்க சிவந்த மேனி உடையவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. மழுவை கையில தாங்கி கொண்டு இருக்கிறவங்க, உமாதேவிய பாகமா கொண்டவங்க. அடுத்தது எலும்பு மாலைய வந்து அவங்க எலும்பு மாலைய அணிஞ்சிருக்கிறாங்க. அது இல்லாம தன்னுடைய திருமேனியில இது திங்கள்னா சந்திரன், பிறை சந்திரன், பாம்பு இதெல்லாம் வந்து சடையில, கங்கை இதெல்லாம் வந்து சடையில வச்சிருக்காங்க. அவங்களுடைய உயர்ந்த சடையில வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த பெருமான் கற்குடியில
கற்பகமா விளங்குறாங்க. அந்த கற்பகமா விளங்குகின்ற அந்த பெருமான அடியேன் கண்ணார கண்டேன், நான் கண்ணால பார்த்தேன் அப்படின்ட்டு சொல்றாங்க திருநாவுக்கரசு பெருமான். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். நித்திலா அம்மா வாங்க. நித்திலா. பெண்ணவனை ஆனவனை பேடானானை பிறப்பிலேயை இறப்பிலேயை பேராவாணி விண்ணவனை விண்ணவர்க்கு மேலானானை வேதியனை வேகத்தின் கீதம் பாடும் பன்னவனை பன்னில் வரு பயனானானை பாரவனை பாரில் வாழ் உயிர்கட்கெல்லாம் கண்ணவனை கற்குடியில் விழுமியானை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். சிவபெருமான் எப்படி இருக்காங்கன்னா, பெண்ணாகவும் இருக்கிறாங்க, ஆணாகவும் இருக்கிறாங்க, அலியாகவும் இருக்கிறாங்க. அதே சமயத்துல பிறப்பு இறப்பு இல்லாதவங்க, அவங்களுக்கு பிறப்பு இறப்பே இல்லாதான் பிறப்பற்றவர்கள். அவங்க தேவர்க்கும் மேலாக இருக்கிறாங்க. தேவர்கள் நம்ம மேலானவர் சொல்லுவோம். அப்படிப்பட்டவர்களுக்கும் மேலாக உயர்ந்தவராக இருக்கிறாங்க. வேதம் ஓதி விரிப்பவர், பண்ணின் பயனாகுபவர். வேதம் ஓதவங்களுக்கும் அவங்க பயனுடையவராக இருக்கிறாங்க. பண்ணுனா இசை, இசைக்கு ஒரு பயனாகுபவர். உலகுக்கெல்லாம் கண்ணா இருக்கிறாங்க. உலகில் இருக்கின்ற ஆன்மாக்களுக்கு அவங்க தான் கண்ணாக விளங்குறாங்க. அந்த பெருமான் மிக உயர்ந்த பொருளாகிய விழுமிய, அதன் போன பாடல்ல சொன்ன மிக உயர்ந்த பொருள்னு. இப்படி ஒரு நிமிஷம். விழுமிய பொருளாக, உயர்ந்த ஒரு பொருளாக கற்குடியில மன்னி அத மேவி இருக்கின்ற அந்த கற்பகத்தை நான் கண்ணார கண்டேன் அப்படின்ட்டு புலங்காகிதம் அடைகிறாங்க. அது அங்காலாய்த்தல். கண்ணார அவங்க கண்ணால பார்த்தது அவ்வளோ தூரம், ஒரு எப்படி சொல்றது, ஒரு அதிர்ச்சி, மகிழ்ச்சி, இது எல்லாமும் கலந்ததா சொல்றாங்க. அவங்க கண்ணார கண்டேனே அப்படின்றாங்க. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். சங்கரையா வாங்க. ஐயா அவர் இல்லைங்க ஐயா. தாமோதர ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். கொலையானை இழிவோர்த்த கொள்கை யானை கொலையானை. சிவாய நம. சங்கரையா, 7வது பாட்டு பாடுங்க. சொல்லுங்கம்மா. 7வது பாட்டு பாடுங்க. சரிங்க. பண்டானை பரந்தானை. பண்டானை பரந்தானை குவிந்தான் அன்னை, பண்டானை பரந்தானை குவிந்தான் அன்னை, பாரானை விண்ணாய் உலகமெல்லாம் உண்டானை உமிழ்ந்தானை உடையான்றன்னை, ஒருவர் தன் பெருமைதனை அறிய ஒன்னா விண்டானை விண்டார்தம் புறங்கள் மூன்றும் வெவ்வழலில் வெந்து பொடியாகி வீழ கண்டானை கற்குடியில் விழுமியானை, கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே, கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே. திருச்சிற்றம்பலம். நம்ம. திருச்சிற்றம்பலம். பண்டானை என்பது பழமையான ரத்தம், மிக பழமையான. இவங்களுக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லைன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப பழமையானா எப்ப எப்படிப்பட்ட ஒரு காலத்தை சேர்ந்தவர்கள்னு கிடையாது.
மிக மிக பழமையானவங்க, தொன்மையானவங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அப்படி தொன்மையாக விளங்குகின்றார்கள். அது மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் மேவி இருக்கிறாங்க. அவங்க இல்லாத இடமே இல்லை அப்படின்றதுதான். எல்லா இடத்துலயும் மேவி பரவி இருக்கிறாங்க. மிக நுண்மையாகவும் இருக்கிறாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வியாபகமா இருக்கிறாங்களோ அதே போலவே ஒரு சின்ன துளை, ஒரு அணு அணுவுக்கு அளவு கூட அவங்க மிக நுட்பமாக இருக்கிறாங்க, விளங்குறாங்க. அவங்க எண் திசையிலும் பரவி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பூவுலகம், மேலுலகம் போன்ற எல்லா இடத்துலயுமே அவங்க இருக்கிறாங்க. இந்த உலகத்தையும் காக்கின்ற தன்மை உடைய அந்த திருமாலை தன் மேனியில கூறு உடையவராக, ஒரு இது கூறுனா பங்கு, ஒரு பாகம் அப்படி உடையவராக இருக்கிறாங்க. யாராலும் அறியப்படாத பெருமை உடையவர்கள். அவங்களுடைய பெருமையை யாராலையும் கூற முடியாது. எப்படிப்பட்ட வார்த்தையாலும் கூற முடியாது. நாமே கூட ஒரு அரிய காட்சியை கண்டோம்னா, ஐயோ எனக்கு சொல்லவே வார்த்தையே வரலையே, அப்படிப்பட்ட ஒரு இதை அது அவங்களே அனுபவிக்கிறது தான். அனுபவிக்கும் பொழுதுதான் அது சொல்ல தெரியுமே தவிர மற்றவங்களுக்கு அதை சொல்ல விளக்க முடியாத ஒரு நிலை. அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் சொல்றாங்க. யாராலும் அறியப்படாத பெருமை உடையவர்கள் அவங்க. அடுத்து முப்புற அந்த 3 அரக்கர்கள் முப்புறத்தை எரித்தவங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த முப்புற அரக்கர்களை எரித்த அவர்கள் கோட்டைகளை எரித்தவர்கள். அப்படிப்பட்ட பெருமானாக, விழுமியராக, மிக உயர்ந்த நிலையில் இருக்கின்ற அந்த கற்பக திருமேனியை, கற்குடியில் இருக்கின்ற கற்பக திருமேனியை பார்த்து என் கண்ணார கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க, அங்காலாய்க்கிறாங்க. சிவாயன் திருச்சிற்றம்பலம். வானவனை வானவர்க்கும் மேலானானை வணங்கும் அடியார் மனத்துள் மருவி புக்க தேனவனை தேவர் தொழு கழலான் தன்னை செய்குணங்கள் பலவாகி நின்ற வென்றி கோனவனை கொல்லை விட ஏற்றி நானை குழல் முழவம் இயம்ப கூத்தாட வல்ல காணவனை கற்குடியில் விழுமி யானை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே காணவனை கற்குடியில் விழுமி யானை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வானவர்கள்னா தேவர்கள் சொல்லக்கூடியவங்க. அந்த தேவர்களுக்கே தலைவனானவர் நம்பெருமான். தேவர்கள் தலைவர், அடியவர்கள் மனத்துல விளங்கி உரைபவர். அடுத்து குணங்கள் இல்லாதவர்கள், அவங்க சொரூப நிலையில, அதாவது அவங்களுடைய உண்மையான தன்மை நிலையில இருக்கும் பொழுது அவங்களுக்கு குணங்கள் கிடையாது. அததான் குணமில்லின்னு கூட சொல்லுவாங்க. குணங்கள் இல்லாதவர் அவங்க திருமேனி தாங்கி வரும்பொழுது அந்த எண் குணம் பெற்றவர்கள் சொல்லுமே தவிர சொரூப நிலையில அவங்களுக்கு எந்த குணமும் கிடையாது. அதனால்தான் குணமிலி அப்படின்னு சொல்றது. குணங்கள். அடுத்தது பலவாகியவர், இந்த திருமேனி தாங்கி வரும்போது அந்த குணங்கள் பெற்றிருக்காங்க இல்லையா, அப்படிப்பட்ட குணங்களை அந்த எண் குணம் உடையவர். இடப வாகனர், ரிஷப வாகனத்தை உடையவங்க. இது குழலும் முழவமும் இயம்ப கூத்தாட வல்லவர். முழவம் எப்படி சொல்றது, இடப குழல் முழவம் இதெல்லாம் கொண்டு அவங்க கூத்தாடுறவங்க. நமக்கு தெரியும் நடராஜ பெருமான் கூத்தாடுறவங்க அப்படின்றது, அத நடனம் ஆடவர்கள். அப்படிப்பட்ட அந்த பெருமான் மிக உயர்ந்த நிலையில இருக்கின்ற, உயர்ந்த மேன்மை பொருந்தியவராய் இருக்கின்ற அந்த பெருமான் கற்குடியில கற்பகம், அதாவது கற்பகம் அழிவு இல்லாதது, அந்த கற்பக தருன்னு சொல்லுவாங்க. இது கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, வளர்றது. அது மிக உயர்ந்த பொருள். அது நிலையானது. அத அந்த கற்பகமா இருக்கின்ற, கற்குடியில் இருக்கின்ற அந்த கற்பகத்தை நான் கண்ணார கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சிவாய நம. திருச்சிற்றம். தமிழரசி அம்மா வாங்க.
திருச்சிற்றம்பலம். ஐயாடியா திருமக்கள் திருவடி வணங்குறேங்க ஐயா. கொலையானை உரி போட்ட கொள்கை யானை கோளரியை கூரம்பாவரை மேற்கோத்த சிலையானை செம்மை தரு பொருளான் தன்னை திரிபுரத்தோர் மூவர்க்கு செம்மை செய்த தலையானை தத்துவங்கள் ஆனான் தன்னை தையலோர் பங்கினனை தன் கை ஏந்தி கலையானை கற்குடியில் விழுமீனானே கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே. நன்றிங்கய்யா. சிற்றம்பலம். சிவாய நம. நம்முடைய பெருமான் யானையின் தோலை உரிச்சு ஆடையா போர்த்திக்கிட்டவங்க. அதாவது முப்புறத்தை எரிக்கும் பொழுது அந்த அரக்கர்களுடைய மூவர் கோட்டை அதை எரிக்கும் பொழுது அந்த வில்லுக்கு அம்பா திருமாலை கூறிய அம்பாக ஆக்கி அந்த முப்புறத்தை எரிச்சவங்க. அதாவது மூவரை காத்தவர்கள். அவர்களுக்கு தொல்லை கொடுத்தாங்க இல்லையா, அந்த மூவரை இந்த முப்புறத்தை எரிச்சு கோட்டைகளை எரிச்சு காப்பாற்றியவர்கள். செம்மை திகழும் பொருளானவர். செம்மைனா அதாவது செழுமை, வளமை, சிவந்த மேனி, அப்படிப்பட்ட அந்த பொருளாகவே அவங்க திகழறாங்க. தீப்பிழம்பா திகழறாங்க. அடுத்தவங்க தத்துவங்களே அவங்கதான் தத்துவங்கள் ஆகுபவர் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம உமைக்கு ஒரு பாகத்தை கொடுத்து, உமை ஒரு பாகன், தன் கையில மான் ஏந்தியவர்கள். அப்படிப்பட்ட அந்த பெருமான் கற்குடியில மேவின மன்னி நிறைந்து உறைந்து அப்படின்னு இருக்கிறது. அத உறைந்து இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்கன்னா விழுமியவராக, அதாவது மேலான ஒரு நிலைய உடையவராக. அவர்களுக்கு மேல யாரும் இல்லை, அது நிலையானது, அழிவில்லாதது, தேயாதது, திகட்டாதது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கற்பகமா அவங்க திகழறாங்க. அப்படிப்பட்டவங்கள கற்குடியில நானு கண்ணார கண்டேன் அப்படின்ட்டு மகிழ்ச்சியா சொல்றாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நடராஜையா இறுதி பாட்டு படிச்சிருங்கய்யா. பொழிலானை. அற்புதம் அற்புதம். நன்றியா சிவபெருமான். திருச்சிற்றம்பலம். பொழிலானை பொழிலாரும் புன்கூரானை புறம்பயனை அறம்புரிந்த புகழூரானை பொழிலானை பொழிலாரும் புன்கூரானை புறம்பயனை அறம்புரிந்த புகழூரானை எழிலானை இடைமருதின் இடம் கொண்டானை ஈங்கோய் நீங்காதுரையும் ஈங்கோய் நீங்காதுரையும் இறைவன் தன்னை அழலாடு மேனியனை அன்று சென்ற குன்றெடுத்த அரக்கந்தோல் நிறைய ஊன்றோம் கழலானை கற்குடியில் விழுமியானை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே கழலானை கற்குடியில் விழுமியானை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே. நன்றிங்கய்யா, வாய்ப்புக்கு நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவபெருமான் உலகம் யாவும் ஆகுபவர். உலகமே அவர்தான். உலகத்தை படைச்சவர் அவர்தான். உலகமே அவர்தான். பெருமான் தான். அவங்க திருப்புன்கூர்ல இருக்கிறாங்க, புறம்பயத்துல இருக்கிறாங்க, திருப்புகலூர்ல மேவி இருக்கிறாங்க, இடைமருதூர்ல இருக்கிறாங்க, ஈங்கோய் மலை என்ற ஊர்லயும் விளங்குறாங்க. அவங்க நெருப்பேந்தி ஆடுபவர். தன்னுடைய இடது கையில தீப்பிழம்பு வச்சிருப்பாங்க. அது ஆன்மாக்களுடைய மலத்தை எரிப்பதற்காக வச்சிருக்க அப்படின்றது பொருள் சொல்லப்படுது. அது இடது கையில தீப்பிழம்ப கையில வச்சுக்கிட்டு ஆடுவாங்க. அப்படிப்பட்ட தீப்பிழம்பை ஏந்தி ஆடுபவர்கள். ராவணனுடைய அவன் மேருமலையை தூக்க முயற்சி செய்யும் பொழுது
அந்த ராவணனுடைய தோலை நெரித்தவர்கள் யாரு? பெருமான், நம்பெருமான் அவனுடைய ராவணனுடைய தோலை நெரிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த பெருமான் அதாவது விழுமிய கற்குடியில் மேலான உயர்ந்த நிலையில இருக்கின்ற அந்த கற்குடி என்ற ஊர்ல கற்பகமா உயர்ந்த நிலையில விளங்க அவங்க அந்த கற்குடியில விளங்குவதை கண்டு நான் தரிசித்தேன், கண்ணார கண்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். ஐயா, எந்த தவறு இருந்தாலும் அடியார் பெருமக்கள் மன்னித்தருள வேண்டுகிறேன். எனக்கு தெரிந்த சிற்றறிவுக்கு தெரிந்ததே உளறினேன். அதனால் யாரும் பெரிதுபடுத்தாமல் தவறை மன்னித்தருளும்படி கேட்டுக்கொள்கிறேன். சிவாய நம. இல்ல, அது ஆத்மார்த்தமா அழகா நின்னு நிதானமா பொறுமையா ஒரு அழகா எடுத்து சொல்லியிருக்கீங்க. சிவபெருமானுடைய பெருங்கருணையை எண்ணி வைக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஆளை நம்ம இவ்வளவு நாள் நம்ம பயன்படுத்தாம விட்டுட்டோமேன்ற எண்ணம் தான் வருதே கண்டி. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தாயே. அற்புதமா இருக்கு, அற்புதம், நல்லா இருக்கு சாமி. முறையா நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். வாங்க, திருக்கதவம் அடைத்தலுக்கும் அப்புறம் பொண்ணு சொல்ல பாட மாட்டீங்களா? யாராவது பாருங்க. ஐயா ராஜாயா அனௌன்ஸ் பண்ணுங்க. பாட்டுங்களா? ரெண்டாவது பாட்டு பொண்ணு சொல்லு படிங்க. விடுமின் வெகுளி வேட்கை பொண்ணு சொல் முதல்ல படிக்கணுமா? சரிங்க. இலங்கு நயனத்தான் மூவாத வான்தங்கு தேவர்களும் காண மலரடிகள் தேன் தங்கி தித்தித்து அமுதூரி தான் தெளிந்தங்கு ஊன் தங்கி நின்றுருகும் உத்தர கோசமங்கை கோன் தங்கு இடை மருது பாடி குலமஞ்சை போன்றங்கு அனநடையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கீழ் பெருசாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்க நாள்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. வாழ்த்து. சங்கரையா வாங்கய்யா. நேத்தே படிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. பலம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதி யாதுமே குறையிலை கண்ணில் நல்ல தூரும் கழுமலர் வளர்நகல் பெண்ணில் நல்ல ஆளோடு பெருந்தகை இருந்ததே. வான்மிகள் வழாது வீக மலிவனம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்கிற குறைவிலார் உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வேற்பை கூடுகை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சள் வாழ்க யானைதன் அணங்குவான் வாழ்க மாறிய வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். உருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மலமருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். ஐயா வான்மிகள் சொல்லிட்டீங்களா? ஐயா படிச்சிருங்க. சொல்லிட்டேன் வான்மிகள். சரி.
ஆரியது தடந்தோர் சொல்லிட்டீங்களா? வாழ்க அந்தனார் படிங்க. அதுவும் சொல்லிட்டேன். யார் ரொம்ப நன்றிங்க. போதும் 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 சாமி, போதும் போதும். அதான் சொன்னேன், வேற ஒண்ணு இல்லை. நன்றி தனம் தரணும் அன்பர்களுக்கு. சொல்லல, நன்றி. வேற தனம் மீனிங்ல தரும் பாட்டு. அடியன் சொல்லு. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்குழலால் அபிராமி கடைக்கண்கள் என்று கூறி அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பில் சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சியை இன்றைக்கு வழிநடத்திய அம்மா பாண்டிச்சேரியில் உள்ள திலவதி அம்மாவுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா, இந்த வாய்ப்பை அளித்த நடராஜ பெருமான் ஐயாவுக்கும் நமது பெருமான் எம்பெருமான் எனது தந்தையாகிய சிவபெருமானுக்கும் மிக்க 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 நன்றி உடையவளாக இருப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். சிவாய நம. தவறு இருந்தால் மன்னிக்கவும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு நடராஜர் அபிஷேகம் அற்புதமா சாமி உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. சிவபெருமான சிவசிவா. வாங்க வாங்க, எப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்க பங்கெடுக்க முடியும் அப்பெல்லாம் வந்து பங்கெடுக்கமா. நன்றிமா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கம். அற்புதம் அற்புதம். அது இல்லாம திங்கட்கிழமை சோமவாரம் நிகழ்ச்சியில இரவு 8 மணிக்கு ஒரு புது தலைப்புல நீங்களே வந்துருங்கம்மா, பார்க்கலாம். நன்றிம்மா. நன்றி. அடேனுங்களா ஐயா, என்ன புது தலைப்புங்க ஐயா? நான் ஏற்பாடு செய்யறேம்மா. சிவபெருமானே நிச்சயம் பயன்படுத்தலாம். ஒவ்வொருத்தருடைய ஆற்றல் இருக்கு, நம்ம பயன்படுத்திக்கலாம். சரியா? அடுத்த இந்த நாளைக்கு, இன்னைக்கு திங்க இல்லைங்களா, அடுத்த திங்கட்கிழமை சொல்றீங்களா, இன்னைக்கு சொல்றீங்களா ஐயா? நான் சொல்றேன்மா, வருங்காலங்கள்ல சொல்லிடுறேன் நான் என்னன்னு. அடுத்த திங்கட்கிழமை வந்து விநாயகர் ராகவல்ல இருந்து ஒரு சொற்பதை எடுத்துக்கிட்டு நான் ஒரு சிறிய ஒரு கருத்து சொல்லலான் இருக்குங்க ஐயா. ஒரு சிறிய கருத்து, பேருரையெல்லாம் இல்ல, சிறிய கருத்து, அடியேனுக்கு தெரிஞ்ச சிறிய கருத்து சொல்லலான் இருக்குங்க ஐயா. வாங்கம்மா வாங்கம்மா, வாங்க பேசுங்க, வாங்க. அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே.